32 ஆண்டுகள் உடன் பயணித்த தம்மை பார்த்து துரோகி என வைகோ கூறிய வார்த்தையை ஜீரணிக்க முடியவில்லை என தெரிவித்துள்ள மல்லை சத்யா, மகனுக்கு முக்கியத்துவம் அளிக்க வைகோ இவ்வாறு யார் மீதும் பழி சுமத்த வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். மதிமுகவில் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, முதன்மை செயலர் துரை வைகோ இடையே சில மாதங்களுக்கு முன்பு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. வைகோவின் தலையீட்டில் இருவரும் சமாதானம் ஆகியிருந்த நிலையில் அண்மையில் நடந்த நிர்வாக குழு கூட்டத்தில் மல்லை சத்யாவை குற்றம் சாட்டியிருந்தார் வைகோ. குறிப்பாக மல்லை சத்யாவை துரோகி என வைகோ கூறியிருந்தது பரபரப்பாக பேசப்பட்டது. நான் உயிரை கொடுத்த கட்சியை 31 வருஷமா காப்பாற்றி வந்திருக்கேன். நம்மை குறிவைத்து தாக்குகிறார்கள். இயக்கத்திற்கு ஏற்கனவே துரோகம் இழைத்துவிட்டு இந்த இயக்கத்தை எப்படியாவது பாழ்படுத்தாமல் நினைத்து வெளியேறிய சிலரோடு நெருக்கமான தொடர்பு வைத்துக் கொண்டு 2 நாட்களுக்கு ஒரு முறை அவர்களிடம் அலைபேசியிலே அளவலாகுவது. இந்நிலையில் மதிமுகவில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலைக்கு தாம் காரணமில்லை என மல்லை சத்யா விளக்கம் அளித்துள்ளார். இரவு பகல் பாராமல் கட்சிக்காக பணியாற்றி வந்த தன் மீது அபாண்டமாக துரோக பழி சுமத்தப்பட்டது என்றும், இதனால் தூக்கத்தை தொலைத்து விட்டதாகவும் அவர் வேதனையை பகிர்ந்துள்ளார். பொது வாழ்க்கையை முடித்து வைப்பதற்கு துரோகி என்ற அந்த பட்டத்தை கொடுத்ததுதான் இன்னும் என்னால் தாங்க முடியவில்லை. அறம் சார்ந்த தனது அரசியல் பொது வாழ்வை வீழ்த்துவதற்காக துரோகம் என்ற சொல்தான் வைகோவுக்கு கிடைத்ததா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதை போன்ற அபாண்டமான பழியை சுமத்தி வைகோ பழிக்கு ஆளாக வேண்டாம் என்றும் மல்லை சத்யா கேட்டுக்கொண்டுள்ளார். இந்நிலையில் உலகமே தலைகீழாக சென்றாலும் வைகோ என்னை கைவிட மாட்டார் என நம்பினேன் என மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறையின் அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயனுக்கு அளித்த பேட்டியில் தீராத பழியை தன் மீது சுமத்தியது பெரும் வேதனை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகமே தலைகீழாக பிறந்தாலும் என்னை அவர் கைவிட மாட்டார் நான் உறுதியாக நம்பினேன். அவரை நான் நன்கு அறிந்தவன். இப்பொழுது கூட அவருடைய பேட்டியில் நான் கண்டது, மாவட்ட செயலாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள், நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க, அவரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதற்கு பின்னால் தான் பிரபாகரன் மற்ற அளவுக்கு என்ன எடுத்து வந்து நிறுத்திட்டார். துரை வைகோ மல்லை சத்யா இடையேயான கருத்து வேறுபாட்டை தீர்த்து வைத்த வைகோவே தற்போது அவர் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்திருப்பதும், அதற்கு மல்லை சத்யாவின் பதிலும் அரசியல் வட்டாரத்தில் கவனம் ஈர்த்துள்ளன. ஒரு மாமனிதர் ஒரு சாதாரண என்ன இப்படி பண்ணிட்டார், வேற ஏதாவது சொல்லி என்ன சொல்லியிருக்கலாம், வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம், மேல இருக்கிற குறைபாடுகள் இருந்திருக்கலாம், சொல்லியிருக்கலாம்.